ஹலோ, வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போனால் இந்த மேட்ச் புயா வச்சுருப்போம் 7-3ன்னு பாருங்கள். இது ஃப்ரெண்ட்லியான மேட்ச்சு. இப்போ இது மதியானம் 1 மணிக்கு 1:30 மணிக்கு விளாண்டுப்போம். இது வெள்ளிக்கிழமை மணிக்கு தொழுவ டைமில் நானும் கடையில் இருக்கிற பையனும் ஃப்ரெண்ட்லியாக சும்மா தான் விளாண்டுப்போம். இந்த மேட்ச் நான் வின் பண்ணிட்டுப்பேன். பாருங்கள், அவன் தோற்றுட்டுப்பான். அவன் ரொம்ப நாள் கழித்து விளாட்றான் பாருங்க. ஆனால் விளாடுவான், ஆனால் டஃப் கொடுப்பான் பாருங்கள். 3 ரவுண்டு டஃப் கொடுத்துருப்பான். லாங்கான் எடுக்கக்கூடாதுன்ட்டு அதனால் லாங்கான் கீழே போட்டேன். அதனால் ஷார்ட் ரேஞ்சு மாட்டி வச்சுன்னு விளாண்டேன் பாருங்கள். இந்த இடத்துல சுற்றி க்ளோவல் போட்டுன்னு செட்டிங்கை மாற்றுன்னு பாருங்கள். மாற்றினேன் இப்போ 2 செட்டிங் மாற்றிட்டே இப்போ ஏறி போகும் பாருங்கள். இப்போ செட்டிங்கை மாற்றிட்டு இருப்பேன். இப்போ எப்படி ஹெட்டுலாம் பாருங்கள். அவனுக்கு சரியான ஹெட்டு. வீடியோ பார்க்கறதில்ல சரியா. வீடியோ பார்த்தாலும் அப்படியே லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் நிறைய வீடியோவில். லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. இதுக்கு மேலே வீடியோ எப்படி எடிட் பண்ணி போடணுன்னு தெரில. இன்னும் அதான் பண்ணி போட்டாலும் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. அவ்வளோ தான் வீடியோ எடிட் பண்ணி 10 மணிக்கு நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அதேமாரி நீங்கள் பண்ண மாட்டேறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஜோன் வந்துச்சுன்னு ஏறி போவோம் பாருங்கள். இப்போ எப்படி இந்த இடத்துல MP5 வச்சுன்னு எப்படி அடிப்பேன் பாருங்கள். இதுக்கு அடுத்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவான் பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிருவேன். இதுக்கு அடுத்த ரவுண்டு அவன் எப்படி ஜெயிப்பான் பாருங்கள். அவனே ஹெட்டு வைப்பான். எனக்கு ஹெல்த் இல்லாத டைமில் பார்த்துட்டு இப்போ அடிப்பான் பாருங்கள். ஹெல்த்தே இருக்காது, இப்போ பார்த்துட்டு அடிச்சிருவான் பாருங்கள். இப்போ ஏறி போவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஏறி போகிறேன்னா இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஏறி போகிறேன். ஏறி போய்ட்டு இந்த இடத்துல இப்போ எப்படி அடிப்பேன் பாருங்கள். எப்படியே அடிப்பேன். இந்த இடத்துல க்ளோவல் இல்லைன்னு வருவான். அவன் க்ளோவல் வாங்கி போடுவேன். க்ளோவல் வாங்கி போயிடுவான் பாருங்கள். இப்போ க்ளோவல் ஏக்கடமாக போட்டிருப்பேன். இந்த இடத்துல அவன் க்ளோவல் இல்லைன்னு கிட்டத்தட்ட க்ளோவில் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல அச்சுன்னு இருப்பேன். அதுக்குள்ளே எப்படி பார்த்தா இப்படி சுற்றி நான் வந்துடுவான். இப்போ ஏர்ட்ராப் எத்தனை எப்படி சுற்றின்னு வருவான் பாருங்கள். அதை வந்துட்டான் பாருங்கள். சுற்றி நான் சரியாக பார்த்துருக்க மாட்டேன். அதுக்குள்ளே எப்படி சுற்றின்னு வந்துட்டுப்பான். பார்த்தா எப்படி சவுண்டு கேட்கும். ஆனால் இந்த இடத்துல 32 இல்லை 71 வரும். இந்த இடத்துல பாருங்கள் அடிச்சுன்னு இருப்பார் 2 பேரும். இப்போ நான் ஒரு 32 கொடுத்துருப்பேன் பாருங்கள் டேமேஜ். அதேமாரி தப்பிச்சுட்டு இருப்பான். இப்போ எனக்கு டேமேஜ் கொடுத்துருப்பான் 32. இப்போ நான் இந்த இடத்துல போய்ட்டு சும்மா நின்று மெடிக்கேட் பண்ணிப்பேன் பாருங்கள். க்ளோவல் இல்லாமல் வீடுகளில் வந்து சுற்றி நான் வந்துட்டுப்பான். நான் அவனை வச்சுருப்பேன். அதுக்குள்ளேயே எனக்கு ஃபுல்லாக ஹெல்த்து குறைச்சி விட்ருப்பான் MP40 வச்சு. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பான். நான் அழுத்தி போச்சு என்னை சாவச்சிட்டுப்பான் பாருங்கள். இப்போ இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிடும் பாருங்கள். சரியான ஹெட்டு உள்ள பாருங்க. செட்டிங் மாற்றணுன்னு செட்டிங்கில் ப்ரைவசின்னு மாற்றணுன்னு அந்த ஃபஸ்ட்டு டாப்லேயே இருக்கும் பாருங்க.
நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் எடுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஏறிப்போம். இந்த இடத்துல இந்த சில்லை சுற்றின்னு வருவோம் பாருங்கள். வளைச்சி பார்ப்பேன், வராது. இந்த இடத்துல பாருங்கள், சுற்றி க்ளோவல் போட்டுருவோம். இந்த சைடில் ஓட்டுருவேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஏறிப்போவேன். இப்போ இந்த இடத்துல அவன்கிட்ட சொல்லிட்டு நான் செட்டிங்கை மாற்றுவேன் பாருங்கள். என் பக்கத்துலேயே தான் உட்காந்துப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் இப்போ 32 வந்துச்சா. இப்போ சரியான அடி உள்ள பாருங்க. முந்திச்சு பாருங்க. இப்போ எந்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவான் பாருங்க. பாருங்க எப்படி ஜெயிப்பான். 8லேயே பாவணும். லைட்டாக சளி வேற பிடிச்சின்னு இருக்குது. பாருங்க, ஏர் ட்ராப் பக்கத்தில் வந்துட்டு ஏர் ட்ராப் எத்தனை போயிடுவோம். இப்போ பாருங்கள், ஏர் ட்ராப் மேலே ஏறிப்போம் பாருங்கள். இப்போ தான் இங்கே நின்று அடிச்சுன்னு பாருங்கள். அப்படியே மேலே படாது. இந்த சைடில் க்ளோவில் ஏற்றி விட்ருவேன். இந்த சைடில் வருவான் பாருங்கள். இப்போ அடிச்சிருவான் பாருங்கள். இதுக்கப்புறம் 2 பேருக்கு சரியான போட்டி டஃப் நடக்கும் பாருங்கள். அவன் அது மேலே போயிட்டு ஏற பார்ப்பான். நான் இது மேலே ஏறி நிற்பேன். இந்த இடத்துல தான் ஹெல்த்தை குறைச்சி விட்ருவான் பாருங்கள். பாருங்கள், ஹெல்த்தை குறைச்சி விட்டான். நான் இந்த இடத்துல நின்று மெடிக்கல் சுற்றி நிற்பேன். மெடிக்கல் சுற்றிட்டு பார்த்தா இந்த இடத்துல பின்னாடி வருவான். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோவல் போட்டு விட்டு நான் ஓட்டுருவேன் பாருங்கள். இந்த சைடுக்கா இந்த இடத்துல வருவான். ஃபுல்லாக MP40 அழுத்துவேன். மெடிக்கேட் போடலான்னு பார்க்கும்போது உள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு அழுத்திட்டு வெளியே ஓட்டுருவேன் பாருங்கள். அப்புறம் இந்த வாரத்தில் இன்னும் மெடிக்கல் சுற்றி நிற்போம் பாருங்க. இப்போ பாருங்கள், அஷ்டம். இதுக்கு அடுத்த ரவுண்டு நான் ஜெயிப்பேன். அதுக்கு அடுத்த ரவுண்டு அவன் ஜெயிப்பான். அதுக்கு அடுத்த ரவுண்டு நான் ஜெயிப்பேன். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு நான் ஜெயிப்பேன். இப்போ இந்த வீட்டு மேலே அங்கே இறங்கிடுவோம் பாருங்கள். பின்னாடி பக்கம் போவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பின்னாடி வருவோம் பாருங்கள். இந்த சைடுக்கா லெஃப்ட் சைடுக்கா? லெஃப்ட் சைடா இல்லை ரைட் சைடா? லெஃப்ட் சைடுங்க. இந்த சைடில் வருவோம் பாருங்கள். இந்த சைடில் ஏறி ஓடி போயிடுவேன். இப்போ பாருங்கள்,
டபுள் பேரல் எக்ஸ் எடுப்போம் பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டேன்னா இப்போ அடின்னு அடிச்சிருப்பேன். இப்போ ஒரு டேமேஜ் வந்திருக்கும். இப்போ அதுக்குள்ளே ஏறி போவோம் பாருங்கள். இப்போ அடிப்பேன் பாருங்கள். இப்போ ஏறி போயிட்டு அடிப்பேன் பாருங்கள். பக்கத்தில் போயிட்டு இப்போ பாருங்கள். இப்போ என்ன இப்போ அவன் ஜெயிச்சிடான் பாருங்கள் இந்த ரவுண்டு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏர் ட்ராப் ஏற்றுனுப்பு. ஏர் ட்ராப் ஏற்றுட்டு வீட்டு மேலே ஏறான்னு பார்ப்பேன். ஏற முடியாது. கீழே இறங்கிடுவேன். அதுக்குள்ளேயே இந்த இடத்துல கீழே இறங்கி கீழே எகிரிப்போம். அப்புறம் மேலே இந்த கீழே எகிருவாங்க பாருங்கள். இடத்துல இப்போ இந்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவாங்க பாருங்கள். பாருங்கள் இந்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிருவான். இதுக்கு அடுத்த அவன் ஜெயிப்பான் பாருங்கள். நான் சாரி அவன்ட்டான் பாருங்கள். நான் இந்த ரவுண்டு கூட நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஜெயிக்க வேண்டியது நான் ரீலோடு காரணமாக தோத்துட்டுப்பேன். இப்போ பாருங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்ட்டே பாவலாம் பாருங்க அவனுக்கு. இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் ஒரு சப்போர்ட்டு பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நான் பண்ணுறதாகுது. இப்போ இந்த ரவுண்டில் பாருங்கள், இப்போ ஏறி போவேன். இப்போ ரவுண்டில் அடிச்சிடும் பாருங்கள். டபுள் பேரல் ட்ரிபிள் எக்ஸ் போய்ட்டு இருக்கும், ட்ரிபிள் புல்லட் போகிறது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் ஜெயிச்சிடுவோம் பாருங்கள். இந்த ரவுண்டு ஃபுல்லாக என்னடா டே இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டியான்னு அவன் பார்ப்பான். டே இல்லைடா நான் செட்டிங் மாற்றிருப்பேன்ருப்பான் அவன்கிட்ட. பாருங்கள்
ஒரு செட்டிங் தான் மாற்றிருப்பேன். அது கிளிப் ஷார்ட் ரேஞ்சிங்க அது கரெக்டாக இருக்கும். செட்டிங்ஸ்லேயே இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. ஷார்ட் ரேஞ்சிங் லாங் ரேஞ்சுக்கு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ஒரு ரெட்டு அடிப்பேன் பாருங்கள். 200 சில்லற ரெட்டு விழும் பாருங்கள். ஆனால் சாக மாட்டேன். 2 மெடிக்கேட் பண்ணிப்பேன் பாருங்கள். பாருங்கள் இந்த இடத்துல ஏறி போவேன். எமௌண்ட் போட்டு நின்றுப்பேன். இந்த இடத்துல ஏறி போயிட்டு இப்போ அடிப்பேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அதுதான் இதோட போய் ஆச்சிடுவேன். இதோட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். See you.